Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம மேக்ஸிமம் சப்பரேசம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல இருக்கிற மேக்ஸிமம் சப்பரே சம் அப்படிங்கிற அதோட ஆன்சர் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்பரே 1 2 அப்படின்னு சூஸ் பண்ணேன்னா எனக்கு அதோட சம் 3 தான். தென் 1 to 7 இதை சூஸ் பண்ணேன்னா எனக்கு இதோட சப்பரே என்னது 10 கிடைக்குது. பட் இதோட நிறுத்திடலாமா நான் அடுத்ததுக்கு போறேன். அடுத்ததுல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -4ங்கும் போது எனக்கு 6 தான் கிடைக்குது. திரும்ப அது கூட 3 ஆட் பண்ணும்போது எனக்கு 9 கிடைக்குது. அது கூட 2 ஆட் பண்ணும்போது 11 கிடைக்குது. ஸோ திரும்ப 11 கூட -10 பண்ணா என்ன ஆயிரும் 1 இருக்கும். 1 கூட திரும்ப 9 ஆட் பண்ணா திரும்ப 10. அது கூட 1 ஆட் பண்ணா 11. அப்போ மேக்ஸிமமா நமக்கு கிடைக்கிற சப்பரேவோட சம் என்னது 11. இப்போ இந்த கேஸ்ல வந்து அடுத்த எக்ஸாம்பிள் சாம்பிள் இன்புட் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். சாம்பிள் அவுட்புட் 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேஸ்ல பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் சப்பரே சம் என்ன வரும் 10 20ன்னு போட்டோம்னா 30 மைனஸ் இங்கே 0 ஆயிரும். ஸோ 40 சூஸ் பண்ணாலும் 40 மைனஸ் 15நாலும் அது -10 ஆயிரும். வெறும் 60ங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கிறதுலே மேக்ஸிமம் சப்பரே சம். கரெக்டா? ஏன்னா 60 மட்டும் சூஸ் பண்ணாதான் அதோட சம் என்னவா இருக்கும் 60 இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சரும் 60 வரும். நெக்ஸ்ட் இந்த இன்புட்ல என்ன இருக்கு -5 -6. நான் எந்த சப்பரேவும் சூஸ் பண்ண மாட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் படிச்சு பார்த்திருந்தோம்னா தெரியும். A subarray is a contiguous segment of an array. In other words, சப்பரேல ஓகே ஃபைண்ட் சம் ஆஃப் ஆல் தி சப்பரே இன்க்ளூடிங் எம்டி சப்பரே. ஸோ அதாவது நான் எதுவுமே சூஸ் பண்ணாம விட்டா எம்டி சப்பரேவா இருக்கும். அப்ப என்னது 0 தான் அதோட ஆன்சர். சரி, ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் சப்பரே சம்க்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 7 -4 3 2 இதை எடுத்துப்போம். 1 2 7 என்ன எக்ஸாம்பிள் இருக்கு மேக்ஸிமம் சப்பரே சம் மேக்ஸிமம் சப் அரே சம். ஓகே, இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூ 3 வேல்யூவா? ஸோ 9 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1 2 7 -4 3 2 -10 9 and 1. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்ரோச் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நார்மலா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்மளோட அப்ரோச் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ சப் அரே அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆல் தி சப் அரேஸ்ல என்ன பண்ணோம் IJ அப்படின்னு 2 வேல்யூ எடுத்துக்கிட்டோம், 2 இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ IJ அப்படின்னு 2 இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் IJ. ஸோ நான் என்ன சொன்னேன் ஜேங்கிறது வெறும் சப்பரே சம் மட்டும்தான் வேணும் அப்படின்னம்னா ஜே மட்டுமே போதுமானது. ஏன்னா எனக்கு முதல்ல சப்பரே சம் ஆஃப் 1 to 1 1 to 1ஓட ஆன்சர் என்ன 1. அடுத்தது சப்பரே சம் ஆஃப் 1 to 2 1 to 2ஓட ஆன்சர் என்ன 3. சப்பரே சம் ஆஃப் 1 to 7 இதோட ஆன்சர் என்ன 1 plus 2 plus 3 3 plus 7 that is 10. இது எல்லாமே நான் எப்படி எடுத்துக்கலாம்னா வெறும் 2 ஃபார் லூப்ல எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஃபார் I equal to 0 I less than n I plus plus. ஓகே, அடுத்தது இங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு டைம் I ஸ்டார்ட் ஆகும்போது என்னுடைய சம் ஈக்குவல் டு 0ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார் j equal to I j less than n j plus plus. என்னுடைய சம் என்ன சொல்லுவேன் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் j அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் சம்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் 1ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த 1 என்னது என்னோட ஒரு சம் ஆஃப் தி ஒரு சப்பரே இந்த 1 to 1ங்கும் போது திரும்ப 1 to 2ங்கும் போது என்ன வரும் இந்த 1 கூட இந்த 2 நான் ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணா என்னது 3. அப்ப திரும்ப அடுத்ததுல j இங்க இருக்கும்போது என்ன பண்ணுவேன் நான் jவை ஆட் பண்ணுவேன், இந்த 2வை ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணா எனக்கு என்னது 1 plus 2. இப்ப சம் வந்து அடுத்தது என்னவா இருக்கும் 3ஆ இருக்கும். அப்ப இந்த 1ம் ஒரு சம்மு இந்த 3யும் ஒரு சப்பரேவோட சம்மு. அடுத்தது திரும்ப j என்ன ஆகும் மூவ் ஆகும். இங்க மூவ் ஆகும்போது என்னது ஸோ இப்போ ஆல்ரெடி 3 இருக்கு. 3 கூட இந்த கரண்ட் ஜேவை ஆட் பண்ணும்போது என்னது 10 ஆயிரும். 7 வேல்யூ ஆட் பண்ணும்போது இப்போ என்னுடைய சம் 10ஆ இருக்கும். இப்போ இந்த சம் வந்து என்னது மேக்ஸிமமா நான் பார்ப்பேன். இது வரைக்கும் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறதுலே மேக்ஸிமம் சம் என்னது இந்த 10. ஓகே, அப்போ இப்போ என்னோட ஆன்சர்ல நான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதுலயே ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் ஒன்று ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர் இல்லைன்னா இந்த கரண்டா இப்போ இருக்கிற சம். அவ்வளோதாங்க. இனிஷியலா ஆன்சரை வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 0 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சம்மோட 10 ஆட் பண்ணியாச்சு. திரும்ப அதே சம் கூட என்னது இங்க j இருக்கும்போது இதை நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டா? அப்ப ஆட் பண்ணும்போது என்னது 10 - 4 என்ன ஆயிரும் 10 - 4 வந்து எனக்கு 6 ஆயிரும். அப்ப நான் 6 அப்டேட் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன்.
திரும்ப இந்த ஜே வரும்போது என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி 6 கூட நான் என்ன ஆட் பண்ணுவேன், இந்த 3 ஆட் பண்ணுவேன். அப்போ இது சம் வந்து 9 ஆயிரும். அப்போ 9 ஆயிடுச்சுன்னா என்னது, 9ம் மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் ஆன்சர்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 10ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த 10 தான். திரும்ப ஜே இங்க மூவ் ஆகும்போது என்ன பண்ணுவேன், ஸோ 9 கூட 2 ஆட் பண்ணும்போது 11 ஆகும். 11 தான் இப்போதைக்கு மேக்ஸிமம். ஸோ 11 ஸ்டோர் பண்ணிடுவேன். திரும்ப ஜே மூவ் ஆகும். ஜே மூவ் ஆச்சுன்னா சம் என்ன ஆகும், 11 மைனஸ் 10. இப்போ சம் வந்து 1ன்னு இருக்கும். கரெக்டா? ஓகே. திரும்ப 1 கூட இந்த ஜே ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், 9 ஆட் பண்ணுவேன். இப்போ என்னுடைய சம் 10ன்னு இருக்கும். ஓகே, 10 ஆனா அப்டேட் பண்ண முடியாது. திரும்ப இங்க ஜேன்னு வரும்போது என்ன பண்ணுவேன், 10 கூட 1 ஆட் பண்ணி 11ன்னு சொல்லுவேன். அப்போ நான் ஐஏ ஸ்டார்டிங் இண்டெக்ஸா வச்சு லைனா ஒவ்வொன்னா எல்லா சப்பரே சம்ஸையும் நான் வெறும் இந்த 2 ஃபார் லூப்ல எடுத்துட்டேன். கரெக்டா? இந்த 2 ஃபார் லூப்ல எடுத்துட்டேன். அதே மாதிரி ஐ இங்க மூவ் ஆகும்போது என்ன பண்ணுவேன், திரும்ப இங்க இருந்து 2ன்னு எடுப்பேன், 2 7 எடுப்பேன், 2 7 மைனஸ் 4 எடுப்பேன். இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவேன். ஸோ இப்போ சப்பரே சம்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ரொம்பவே ஈஸியான கோட் தான். நம்ம என்ன சால்வ் பண்ணலாம், இப்போ டைரக்டா மேக்ஸிமம் தானே கேட்டிருக்காங்க. முதல்ல இனிஷியலா என்னுடைய மேக்ஸிமம் ஆன்சர் வந்து 0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது ஃபார் int I equal to 0, I less than, அது அரே கொடுத்துட்டாங்களா, ஸோ I less than n, I plus plus. அடுத்தது for, அதுக்கு முன்னாடி சம் ஒன்று எடுத்துக்கலாம், int sum equal to 0. ஸோ for சம்னே எழுதிக்கலாமா, sum int j equal to I, j less than n, j plus plus. முதல்ல sum ஆட் பண்ணிருங்க. sum equal to sum plus array of j. இப்போ இந்த சம் வந்து இருக்கலையே என்னுடைய மேக்ஸிமமா நான் செக் பண்ணணும். அப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு அப்டேட் பண்ணிக்கிறேன், மேத் டாட் மேக்ஸிமமா. எப்போ இந்த சம் வந்து என்னுடைய மேக்ஸிமமை விட அதிகமாக இருக்கோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணிப்பேன் மேக்ஸிமம்க்கு. மேக்ஸிமம் கமா சம், இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமோ அது ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம்க்கு அப்டேட் ஆயிரும். அவ்வளோதானே, சிம்பிள் தானே. இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா, லாங்ல எடுக்கணும். ஸோ அப்போ அதனால ரிட்டர்ன் டைப் லாங்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், லாங்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே. ஸோ லாங் மேக்ஸிமம், லாங் சம், ஃபைனலா ரிட்டர்ன் நம்மளோட மேக்ஸிமம். ஏன்னா இதுதான் இருக்கலையே நமக்கு மேக்ஸிமம் சம். ஸோ செக் பண்ணலாம் எல்லாம் ரன் ஆகுதான்னு. எல்லா டெஸ்ட் கேஸும் ரன், சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணா என்ன லார்ஜ் டெஸ்ட் கேஸ் ரொம்ப நேரம் சுத்துது. லெட் மீ செக். ஓகே, இல்லை, டைம் லிமிட் எக்ஸீடட், யோர் சப்மிஷன் இஸ் டேக்கிங் டூ லாங் டு எக்ஸிக்யூட். எனக்கு தெரியும். ஸோ ஏன் இது டூ லாங் அப்படின்னு சொல்லுதுன்னா, இங்கே உங்களோட ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல பாருங்களேன். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. ஸோ அப்போ இதே ப்ராப்ளம் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம எப்படி சால்வ் பண்றது, இப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் எடுத்திருக்கோம். இது கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அப்போ இதை ஆர்டர் ஆஃப் n-க்கு எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கிறது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். இப்போ இதே கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் n-க்கு சால்வ் பண்ண முடியுமா, கம்பல்சரி முடியும், கண்டிப்பா முடியும். ஸோ அது எப்போங்கிறது நம்ம அட்வான்ஸ்ட் மாடியூல்ல இதே கொஸ்டினை பார்ப்போம். ஸோ அந்த வீடியோல நான் உங்களுக்கு இது எப்படி ஆர்டர் ஆஃப் n-ல சால்வ் பண்றதுங்கிறத சொல்லித்தரேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பை பை, டேக் கேர்.